ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. சூரிய குடும்பத்திலே ரொம்பவே குளிரான கிரகம் அப்படின்னா அது இந்த யுரேனஸ் கிரகம் தான். ஸோ இந்த கிரகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தை பற்றின வீடியோஸும் மற்ற கிரகங்களை பற்றின வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம யுரேனஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. ஆகாயத்தின் வேக கடவுளான யுரேனஸோட பேரை தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா என்னதான் சூரிய குடும்பத்தில் 7வது கிரகமாக இருந்தாலும் 3வது பெரிய கிரகம் அப்படின்றது இந்த யுரேனஸ் கிரகம் தான். இது பார்த்தீங்கன்னா பூமியை விட 4 மடங்கு அகலமானது. இதில் பார்த்தீங்கன்னா 13 மங்கலான வளையங்கள் இருக்கு. சூரிய குடும்பத்திலேயே சுழலாம பந்து போல உருளக்கூடிய கிரகம் அப்படின்னா அது இந்த யுரேனஸ் கிரகம் தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மனிதன் தரையில நின்றுட்டு சுத்துறதுக்கும் கீழே படுத்துட்டு உருளுறதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த கிரகத்தை 1781 வில்லியம் ஹர்சேல் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர் இதை ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஜோஹன் எலர்ட் போர் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை உலக அளவில் எல்லாருமே இதை ஒரு புதிய கிரகம் அப்படின்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. யுரேனஸ் பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து 19.8 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகத்துக்கு சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷத்துல வந்தடைஞ்சிடும். இந்த ஒரு கிரகத்துல 1 டே அப்படிங்கிறது 17 மணி நேரம். இந்த ஒரு கிரகத்தில் 1 இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 84 பூமி ஆண்டுகள். ஸோ இந்த ஒரு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா 28 நிலவுகள் இருக்கு. இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், குறைந்த அளவு மீத்தேன் வாயுக்கள் இருக்கு. ஸோ இந்த மீத்தேன் வாயு தான் பார்த்தீங்கன்னா யுரேனஸ்க்கு நில நிறத்தை கொடுக்குது. யுரேனஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -224 டிகிரி செல்சியஸ், ரொம்பவே கூலிங்காக தான் இந்த ஒரு கிரகம் இருந்துட்டு இருக்கு. சில சமயத்தில் இந்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா நெப்டியூனோடவே குளிராக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விண்கலன் மட்டும்தான் அனுப்பப்பட்டுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 1986 நாசா அனுப்பின ஒரே ஒரு விண்கலன் வாய்சர் 2 அப்படின்ற விண்கலன் தான். மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகத்துக்கு விண்கலனே அனுப்பல. ஸோ இந்த ஒரு விண்கலன் பார்த்தீங்கன்னா கிரகத்தோட மேக உச்சியிலிருந்து தான் ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அங்கே பயணம் செஞ்சு இந்த வாய்சர் 2 விண்கலன் பார்த்தீங்கன்னா 10 புதிய நிலவுகள், 2 புதிய வளையங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இனி வர காலங்களில் நாசா பார்த்தீங்கன்னா யுரேனஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக புதிய விண்கலன்கள்லாம் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவு சாத்தியம் அப்படின்றத நம்ம காலப்போக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் பற்றின அப்டேட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.